புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை. பவுலுடன் தொடர்பு படுத்தப்படும் இறுதியான திருமுகம் இந்த எபிரேயர் திருமுகம். இது ஒரு திருமுகம் என வழங்கப்பட்டாலும் இதில் திருமுக அமைப்பு இல்லை. மாறாக ஒரு இறையியல் கட்டுரையாகவே இது அமைந்துள்ளது. நூலின் இறுதியில் மட்டும் வாசகர்களுக்கு அறிவுரைகள் தரப்பட்டுள்ளன. ஆசிரியர்: எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திற்கும் பவுலின் திருமுகங்களுக்கும் இடையே ஒற்றுமைகள் இருப்பினும் வேற்றுமைகள் மிகுதியாக இருப்பதால் இத்திருமுகத்தை பவுல் எழுதியிருக்க இயலாது என அனைவரும் இப்போது ஒருமனதாக ஏற்றுக்கொள்கின்றனர். அப்பல்லோ எழுதியிருக்கலாம் என்பர் சிலர். இருப்பினும் யாரால் எழுதப்பட்டது என்னும் கேள்விக்கு தெளிவான விடை காண இயலவில்லை. சூழலும் நோக்கமும். இத்திருமுகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதாகும். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் தோய்ந்தவர்கள். தங்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்பட்டு நம்பிக்கையை இழந்துவிடக்கூடிய ஆபத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாய் நில்லாமல் மீண்டும் யூத சமயத்திற்கு திரும்ப நினைத்தார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை யூதமயமாக்க விரும்பினார்கள். ஒருவேளை இந்த வாசகர்களில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத குருக்களாகவும் இருக்கலாம். இத்திருமுகத்தில் எருசலேம் கோவில் மற்றும் அதன் வழிபாடுகள் நிகழ்காலத்தில் விரிவாக தரப்படுவதால் கிபி 70 நடந்த எருசலேம் கோவில் அழிவுக்கு முன்னர் இது எழுதப்பட்டது என்பர் சிலர். ஆயினும் இக்கருத்தை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் கோவிலும் அதன் வழிபாடுகளும் கிறிஸ்துவின் செயல்களுக்கும் தன்மைக்கும் முன்னடையாளமாக மட்டுமே தரப்படுகின்றன. தன்னிலேயே அவற்றை விளக்குவது ஆசிரியரின் நோக்கமல்ல. திருமுகம் கிபி 80ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டுக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றே எல்லோரும் நம்புகின்றனர். உள்ளடக்கம்: கிறிஸ்துவின் மேன்மையே இந்நூலின் மைய கருத்தாகும். முன்னுரையில் கிறிஸ்து முழுமையான முடிவான வெளிப்பாட்டை தருகிறார் என கூறப்பட்டுள்ளது. இறைவாக்கினருக்கும் வானதூதருக்கும் பழைய உடன்படிக்கையின் இணைப்பாளராக மோசேக்கும் மேலானவராக கிறிஸ்து காட்டப்படுகிறார். கிறிஸ்துவின் குருத்துவம் பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தினின்று முற்றிலும் மாறுபட்டதும் அதற்கு மேம்பட்டதுமாகும் என சுட்டி காட்டப்படுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவின் குருத்துவம் பழைய ஏற்பாட்டின் வாக்குறுதியை நிறைவு செய்கிறது. கிறிஸ்துவின் பலியும் எக்காலத்துக்கும் உரிய ஒரே பலியாய் விளங்கி பழைய ஏற்பாட்டு பலிகளை நிறைவு செய்கிறது. கிறிஸ்துவின் சாவு, உயிர் பெற்றெழுதல், விண்ணேற்றம் ஆகியன விண்ணக துயகத்தை நமக்கு திறந்து வைத்துள்ளன என்னும் கருத்துகள் வலியுறுத்தப்படுகின்றன. இத்தகைய காரணங்களினால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டோர் கிறிஸ்துவை விட்டு மீண்டும் யூத முறைக்கு திரும்பலாகாது என்று கேட்டுக்கொள்ளுகிறார் ஆசிரியர். அவ்வாறு செய்தால் பாலைவனத்தில் கிளர்ச்சி செய்த இஸ்ரேலர் போல் இவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கிறார். அதிகாரம் 1. முன்னுரை. கடவுள் தம் மகன் மூலமாக நம்மிடம் பேசியுள்ளார். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களிலும் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாகவே உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். கடவுளின் மகன் வானதூதரை விட மேலானவர். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். வானதூதரை குறித்து அவர் தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளரை தீப்பிழம்புகளாகவும் செய்கிறார் என்றார். தம் மகனை குறித்து இறைவனை என்றும் உள்ளது உமது அரியணை, உம் ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல்,
நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கு உரிய கடவுள், உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சி நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உயர்த்தினார் என்றார். மீண்டும், ஆண்டவரே, நீர் தொடக்கத்தில் பூ உலகு அடித்தளம் இட்டீர். விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ? அவையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும். போர்வையைப் போல் அவற்றை நீர் சுருட்டி விடுவீர். ஆடையைப் போல் அவற்றை மாற்றி விடுவீர். நீரோ மாறாதவர், உமது காலமும் முடிவற்றது என்றார். மேலும் கடவுள் வானதூதர் எவரிடமாவது எப்போதாவது, நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிரும் என்று கூறியதுண்டா? அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? அதிகாரம் 2. ஒப்பற்ற மீட்பு. எனவே நாம் கேட்டறிந்து செய்தியினின்று வழுவி விடாதிருக்குமாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் வானதூதர் வழி எடுத்துரைக்கப்பட்ட செய்தி உறுதியாயிருந்தது. அதை மீறிய எவரும், அதற்கு கீழ்ப்படியாத எவரும் தகுந்த தண்டனை பெற்றனர். அவ்வாறிருக்க இத்தகைய ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறை அற்று இருப்போமானால் தண்டனையிலிருந்து எப்படி தப்ப முடியும்? இம்மீட்பு செய்தியை முதல் அறிவித்தவர் ஆண்டவரே. இதை கேட்டவர்களும் இதனை நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளனர். கடவுளும் அடையாளங்கள், அருஞ்செயல்கள், பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாகவும் தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாகவும் இதற்கு சான்று பகர்ந்துள்ளார். கிறிஸ்து நம் மீட்பர். வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதனால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவை. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ? மேலும் நான் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலை நிற்க செய்வேன் என்றும், இதோ நானும் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அதிகாரம் 3.
இயேசு கிறிஸ்து மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் மேலானவர். இயேசு மோசேயை விட மேலானவர். எனவே தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே, நாம் அறிக்கையிடும் திருத்தூதரும் தலைமை குருவுமான இயேசுவை பற்றி எண்ணி பாருங்கள். கடவுளின் குடும்பத்தினர் அனைவரிடையேயும் மோசே நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். அவ்வாறே இவரும் தம்மை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோல இயேசுவும் மோசேயை விட அதிக மேன்மை பெற தகுதியுடையவராயிருக்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கடவுளே. ஊழியன் என்னும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவரிடையேயும் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தார். கடவுள் பின்னர் அறிவிக்கவிருந்தவற்றுக்கு சான்று பகர்வதே அவரது ஊழியமாயிருந்தது. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராயிருப்போம். கடவுள் தரும் ஓய்வு. எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகளின் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவரது குரலை கேட்டும் கிளர்ச்சி செய்தவர்கள் யார்? மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியேறினவர்கள் அனைவரும் அல்லவோ? 40 ஆண்டுகள் கடவுள் சீற்றம் கொண்டது யார் மீது? பாவம் செய்தவர்கள் மீதல்லவோ? அவர்களுடைய பிணங்கள் பாலை நிலத்தில் விழுந்து கிடந்தன அல்லவோ? நான் அளிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று யாரை பற்றி ஆணையிட்டு கூறினார்? கீழ்ப்படியாதவர்களை பற்றி அன்றோ? அவர்கள் நம்பிக்கை கொண்டிராததால் தான் அதை அடைய முடியாமற் போயிற்று என்பது தெரிகிறது. அதிகாரம் 4. ஆதலின் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நாம் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று இருக்கிறது. எனவே இந்த ஓய்வை பெற வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்நற்செய்தியை முன்னர் கேட்டவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையால் அந்த ஓய்வை பெறவில்லை. ஆகவேதான் முன்பு கூறப்பட்டுள்ளது போலவே இன்றும் நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்து இன்று என வேறொரு நாளை குறிப்பிடுகிறார்.
யோசுவா அவர்களை ஓய்வு பெற செய்திருந்தார் என்றால் அதன் பின் கடவுள் வேறொரு நாளை பற்றி பேசியிருக்க மாட்டார். ஆதலால் கடவுளுடைய மக்கள் ஓய்வெடுக்கும் காலம் இனிமேல் தான் வரவேண்டி இருக்கிறது. ஏனெனில் கடவுள் தம் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு எடுப்பது போலவே கடவுள் தரும் ஓய்வை பெற்றுவிட்டவர் தம் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு எடுக்கிறார். ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியிராதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நான் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்தின் மேன்மை. மாபெரும் தலைமை குரு இயேசு. எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறையரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அதிகாரம் 5. துன்புற்ற தலைமை குரு. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கு நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். கிறிஸ்துவ வாழ்வில் உறுதி. இதை பற்றி பேசுவதற்கு நிறைய உள்ளது, ஆனால் விளக்கம் கூறுவது அரிது. ஏனெனில் உங்கள் அறிவு மழுங்கி போய்விட்டது. இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுவடியையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு அல்ல. பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே. நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சியற்றவர். முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். அதிகாரம் 6. ஆதலின் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினைகள் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து மனமாற்றம், கடவுள் மீது நம்பிக்கை, முழுக்குகள், கையமர்த்தல் பற்றிய படிப்பினை, இறந்தோரின் உயிர்ப்பு என்றும் நிலைக்கும் தீர்ப்பு ஆகிய தொடக்க நிலை படிப்பினைகளை கற்பித்து மீண்டும் அடித்தளம் இட தேவையில்லை. கடவுள் திருவுளம் கொள்வாராயின் இம்முதிர்ச்சி நிலை படிப்பினையை இனி தொடர்வோம். ஏனெனில் ஒருமுறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஆவர். கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையையும் சுவைத்த இவர்கள் நெறி பிறழ்ந்துவிடின் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெற செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர்.
நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசி பெற்றதாகும். மாறாக முட்செடிகளையும் முட்புதர்களையும் முளைப்பிக்குமாயின் அது பயனற்று சாபத்திற்கு உள்ளாகும். முடிவில் அது தீக்கு இரையாக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாங்கள் பேசினாலும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாயிருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். கடவுளின் வாக்குறுதி. ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மைவிட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளின் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரை சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரை சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். அதிகாரம் 7. தலைமை குரு மெல்கிசதேக்கின் மேன்மை. இந்த மெல்கிசதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலுமிருந்தும் 10% இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதல் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். நம் குலமுதல்வர் ஆபிரகாமே தாம் போரில் கைப்பற்றிய பொருள்களுள் 10% இவருக்கு அளித்தார் என்றால் இவர் எத்துணை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். லேவியின் குலத்தவருள் குருத்துவ பணி ஏற்பவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி 10% பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு. அம்மக்கள் ஆபிரகாமின் மரபில் தோன்றிய தம் சகோதரர் சகோதரிகளாயிருந்தும் அவர்களிடமிருந்தும் இதை பெறுகின்றனர். ஆனால் அவர்களுடைய தலைமுறையை சாராத மெல்கிசதேக்கு ஆபிரகாமிடமிருந்து 10% பெற்றார். வாக்குறுதிகளை பெற்றிருந்த ஆபிரகாமுக்கே அவர் ஆசி அளித்தார். பெரியோர் சிறியோருக்கு ஆசி அளிப்பதே முறை.
இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. மேலும் 1/10 பெறும் லேவியர்கள் மாண்டு போகும் மனிதர்கள், மெல்கிசதேக்கோ வாழ்பவர் என சான்று பெற்றவர். அன்றியும் 1/10 பெறும் லேவியும் கூட ஆபிரகாமின் வழி 1/10 கொடுத்தார் என்று சொல்லலாம். ஏனெனில் மெல்கிசதேக்கு ஆபிரகாமை எதிர்கொண்ட போது லேவி தம் மூதாதையாகிய ஆபிரகாமுக்குள் இருந்தார் எனலாம். லேவியரின் குருத்துவ முறை வழியே இஸ்ரேல் மக்கள் சட்டத்தை பெற்றார்கள். அதன் வழியாகவே அவர்கள் நிறைவு அடைய கூடுமாயின் ஆரோனின் முறையிலன்றி மெல்கிசதேக்கின் முறையில் வேறொரு குருவை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன? ஏனெனில் குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா? இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டனவோ அவர் வேறொரு குலத்தை சேர்ந்தவர். அக்குலத்தை சேர்ந்த எவருமே பலிபீடத்தில் பணி செய்ய தம்மை அர்ப்பணித்தது இல்லை. நம் ஆண்டவர் யூதாவின் குலத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக தெரிந்தது தானே. குருக்களை பற்றி பேசிய போது மோசே அக்குலத்தை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை. மெல்கிசதேக்கை போன்ற மற்றொரு குரு, மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தில் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையும் பயனும் அற்று போனதால் அது நீக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் திருச்சட்டம் எதையும் முழு நிறைவுள்ளதாய் ஆக்கவில்லை. இப்போதோ அதைவிட சிறந்ததொரு எதிர்நோக்கு அளிக்கப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு வழி நாம் கடவுளை அணுகி செல்கிறோம். இவரது குருத்துவ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று. லேவியர் குருக்கள் ஆனபோது ஆணை எதுவும் இடப்படவில்லை. நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவரது மனதை மாற்றிக்கொள்ளார் என்று கடவுள் அவரிடம் ஆணையிட்டு கூறினார் அன்றோ? இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராக இருக்கிறார். மேலும் அந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். அதிகாரம் 8. இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் மேன்மை. புதிய உடன்படிக்கையின் தலைமை குரு இயேசுவே. இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த
ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாளுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. அதிகாரம் 9. மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நடக்கும் இறை வழிபாடு. முன்னைய உடன்படிக்கையின்படி வழிபாட்டுக்குரிய ஒழுங்குகளும் மண்ணுலகை சார்ந்த திருவுறைவிடமும் இருந்தன. அத்திருவுறைவிடத்தில் முன் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன. இவ்விடத்திற்கு தூயகம் என்பது பெயர். இரண்டாம் திரைக்கு பின் திருத்தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு கெருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டு கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது. இவை இவ்வாறு அமைந்திருக்க குருக்கள் தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்ற முன் கூடாரத்தில் மட்டுமே எப்போதும் நுழைவார்கள். இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார். அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைகளுக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார். மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவியார் முன்கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார். இக்கூடாரம் இக்கால நிலையை சுட்டி காட்டுகிறது. ஏனெனில் இக்காலத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளும் பலிகளும் வழிபடுகிறவரின் மனச்சான்றை நிறைவுக்கு கொண்டு வர இயலாதனவாகும். இவை உடலை சார்ந்த ஒழுங்குகளே. உண்பது பற்றியும் குடிப்பது பற்றியும் பல்வேறு வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் பற்றியும் எழுந்த இவை சீரமைப்பு காலம் வரைதான் நீடிக்கும். ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள்.
ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதனை எழுதியவர் இறந்துவிட்டார் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும். சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும். அதை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது. அதனால் தான் முன்னைய உடன்படிக்கையும் இரத்தம் சிந்தாமல் தொடங்கப்படவில்லை. திருச்சட்டத்தில் உள்ள கட்டளைகளை எல்லாம் மக்கள் அனைவருக்கும் மோசே எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கருஞ்சிவப்பு கம்பளி நூலால் கட்டிய ஈசோப்பு செடியால் உடன்படிக்கை ஏட்டின் மீது மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். தெளிக்கும்போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவின் பலி பாவங்களை போக்குகிறது. ஆதலின் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டுமென்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாயிருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். அதிகாரம் 10. இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேன்மை. வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறையுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன்.
என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகருகிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. கடவுளிடம் நெருங்கி வருதல். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் வழியும் இராது. மாறாக அச்சத்தோடும் நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சியிருக்கும். மோசேயின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்தியவுடன் உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர் எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவாம். முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள்.
இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். அதிகாரம் 11. நம்பிக்கையின் மேன்மை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்து கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்து கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்து கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிரலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுரை இல்லாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்களெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழவிருந்தவற்றை குறிப்பிட்டு
யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையினால்தான். யாக்கோபு தாம் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும் தம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையினால்தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயில் இருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும் தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பிறந்தபோது குழந்தை அழகாயிருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கும் அஞ்சாது 3 மாதம் அவரை ஒளித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலேதான். பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். அவர் பாஸ்காவை கொண்டாடியதும் தலைப்பேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரேலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால்தான். இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான். ஆனால் எகிப்தியர் அதை கடக்க முயன்ற போது மூழ்கிவிட்டனர். இஸ்ரேலர் 7 நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான். விலைமகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பித்து கொண்டதும் நம்பிக்கையினால்தான். இன்னும் கூற வேண்டுமா? கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்று கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர், 2ஆக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். அதிகாரம் 12. ஆண்டவர் அளிக்கும் பயிற்சி. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார்.
தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கும் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும் அன்றோ? மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கை. அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலகப் போக்கை பின்பற்றுபவராயவும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் இம்மலையை கால்நடை தொட்டால் கூட அதை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று அக்குரல் கொடுத்த கட்டளையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கு கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அவ்வாறெனில் விண்ணுலகிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? அவருடைய குரல் அன்று மண்ணுலகை அதிர செய்தது. இப்பொழுது அவர் இன்னும் ஒரு முறை மண்ணுலகை மட்டுமல்ல விண்ணுலகையும் நடுக்குமுற செய்வேன் என்று உறுதியாக வாக்களித்துள்ளார். இன்னும் ஒரு முறை என்பது அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். ஆதலின் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். நன்றியுணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அதிகாரம் 13. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. சகோதர அன்பை நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால்
துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கடவுளை கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள். உணவு பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல, அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்தலே சிறந்தது. உணவு விதிகளை கடைபிடித்தவர்கள் எப்பயனும் அடைந்ததில்லை. நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு, அதில் படைக்கப்பட்டவற்றை உண்பதற்கு கூடாரத்தில் திருப்பணி செய்கிறவர்களுக்கு உரிமை இல்லை. விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமை குரு தூயகத்திற்குள் எடுத்து செல்கிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல் பாளையத்திற்கு வெளியே சுட்டெரிக்கப்படுகின்றன. இதனால்தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். ஏனெனில் நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம். ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நாங்கள் நல்ல மனச்சான்று கொண்டுள்ளோம் என உறுதியாக நம்புகிறோம். அனைத்திலும் நன்னடத்தை உடையவர்களாய் இருக்கவே விரும்புகிறோம். உங்களிடம் நான் மீண்டும் விரைவில் வந்து சேரும்படி நீங்கள் இறைவனை வேண்ட உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். இறுதி வாழ்த்துரை. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே, அவர்தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். முடிவுரை. சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு கூறும் இந்த அறிவுரையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாகவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். நம் சகோதரர் தீமோத்தேயு விடுதலை பெற்றுவிட்டார். அவர் விரைவில் வந்து சேர்ந்து விட்டால் அவரோடு நான் உங்களை வந்து பார்ப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள். இத்தாலியா நாட்டிலிருந்து இங்கே வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். இறையருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.